மதுரை வண்டியூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் முன்பு நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உபகோவிலான தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு விழாவையொட்டி மாரியம்மன் மின் அலங்கார பூப்பல்லக்கில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு கோபுரம் முன்பு எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து அங்கு மாரியம்மனுக்கு மல்லி, முல்லை, ரோஜா, சம்பங்கி உள்ளிட்ட பல வண்ண மலர்களை கொண்டு கூடை கூடையாக அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்ட பின்னர் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனமும் செய்தனர். இதனை அடுத்து மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுர வாயிலில் இருந்து மாரியம்மன் புறப்பாடாகி மாசி வீதிகள், வடக்கு கீழவெளி வீதி, காமராஜர் சாலை வழியாக வலம் வந்த அம்மனை வழிநெடுங்கிலும் வரவேற்பு தெரிவித்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வண்டியூர் தெப்பக்குளம் வந்தடைந்த மாரியம்மனுக்கு அங்கு பூச்சொரிதல் நடத்தி தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மாரியம்மனுக்கு பல்வேறு வகையான பூக்களில் அபிஷேகம் நடைபெறுவதை கண்குளிர கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.